வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பிரின்சஸ் லைன் காட்டன்ட ஃப்ரண்ட் பார்ட். இதுக்கு நான் லைனிங் துணியை நல்ல பக்கமும் ஒரிஜினல் ப்ளவுஸ் பீஸுன்ற துணியை நல்ல பக்கமும், அதாவது நல்ல பக்கத்துக்கு நல்ல பக்கம் வச்சு பின் பண்ணுறேன். இதில் நான் கழுத்து கட் பண்ண இல்லை மெயின் க்ளோத்தில். இதை நான் லைனிங் துணியோடு சேர்த்து அட்டாச் பண்ண பிறகு நான் இதை கழுத்தை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு 0.5 இன்ச்சஸ் தான் நான் தையல் அளவு விட்டுருக்கிறேன். ஸோ 5 இன்ச் 0.5ல் நான் தையல் போடுறேன். ஏன் இது கழுத்து மெயின் க்ளோத்தில் வெட்டாமல் லைனிங் க்ளோத்தில் மட்டும் வெட்டி தைக்கிறதுண்டா, நீங்கள் இப்படி தைக்கலாம் உங்களோட கழுத்தோட ஷேப் ப்ராப்பராக அதே மாதிரி கிடைக்கும். இதுவே நீங்கள் மெயின் க்ளோத்துலேயும் வெட்டிட்டு தைச்சிங்கன்னு சொன்னால் சில இடங்களில் இழுபட்ட மாதிரி போயிடும். ஸோ இப்போ நான் இந்த நடுவில் இருக்கிற நெக் பீஸை வெட்டி எடுக்கிறேன். வெட்டி எடுத்த பிறகு இந்த தையல் கட் பீஸுக்கு கட் போடுறேன். ஏன் கட் போடுறீங்கன்னு சொன்னால், இந்த திருப்பேக்கில் உங்களுக்கு அந்த கழுத்து நல்லா படிஞ்சு நிற்கிறதுக்கு. இதில் இன்னொரு ட்ரிக் நான் சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் கழுத்து தைச்சி திருப்பேக்கிறதுக்கு முதல்ல இந்த கட் பண்ண துணியை உங்களோட லைனிங் துணியோட வச்சு அடிப்பீங்கன்னு சொன்னால், ஒரு படிமான தையல் மாதிரி ஒன்று போட்டுவீங்கன்னு சொன்னால், அந்த கழுத்து இன்னுமே படிஞ்சு நின்று வடிவாக இருக்கும். எங்கேயும் இழுபடுற மாதிரியோ இல்லை மெயின் க்ளோத் கொஞ்சம் தொங்குற மாதிரியோ இருக்காது. ஆனால் கட்டாயம் நீங்கள் அந்த கட் பீஸை லைனிங் துணியோடு தான் மடித்து அதே இடத்துல தையல் போட்டுக்கொண்டு வரணும். ஏண்டா மெயின் க்ளோத்தில் தையலை போட்டுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது வெளியால் விளங்க பார்க்கும் நீங்கள் போட்ட தையல். அதனால் நீங்கள் லைனிங்லேயே போட்டுறணும். ஸோ இப்போ தைச்சி முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கழுத்து அயன் பண்ணாமலே நல்லா படிஞ்சு நிற்கிது. இனி இதில் சைடில் இருக்கிற ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் இதில் மிஷினுக்குள்ளே போனால் ஊசி உடைஞ்சிரும். ஸோ இதுக்கு பிறகு நான் இந்த சைடை முழுக்க ஊசியால் குத்தி எடுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் இந்த சைட் ரெண்டையுமே தைக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் இந்த மெயின் க்ளோத் பயங்கர சாஃப்டான க்ளோத், மெல்லிய க்ளோத். இது நாங்கள் தைக்க விலகி கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக நான் 2 பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தைச்சிட்டு அங்கால எக்ஸஸாக இருக்கிற க்ளோத்தை வெட்டி விட போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி க்ளோத்துகளில் கட் பண்ணிக்கலாம். மெயின் க்ளோத்தை கொஞ்சம் கூட விட்டுட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியாக லைனிங் க்ளோத்துக்கே வெட்டிட்டிங்கன்னு சொன்னால் அங்கே இங்கே போய்க்குள்ள க்ளோத் ஆடி உங்களுக்கு சில நேரம் லைனிங் க்ளோத்துக்கு வெளியால் வர பார்க்கும். அதனால் நான் இப்படி தச்சு போட்டு எக்ஸஸாக இருக்கிற சின்ன சின்ன க்ளோத்ஸை மட்டும் வெட்டி விட்டுட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இது மெயின் பார்ட். இதில் சைடில் 2 பார்ட் கொடுத்து நாங்கள் கப் எடுக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் சரியாக 4 பீஸ், 2 லைனிங், 2 மெயின் பீஸ். இதை வச்சு பார்த்துட்டு தான் தைக்கணும். என்னென்னு சொன்னால் இது எப்பயுமே நல்ல பக்கத்துக்கு நல்ல பக்கத்தையே வச்சு தைச்சிடணும். பிற பக்கத்துக்கு நல்ல பக்கம் வச்சு தான் ஜாயின் பண்ண போகிறேன். இதையுமே நான் 3 அல்லது 4 பக்கமும் சுற்றி அடிக்க போகிறேன். இந்த துணி விலகிராமல் இருக்கிறதுக்கு. நாங்கள் ஜாயின் பண்ண முதல்ல இப்படி தைச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு தைக்கல ஈஸியாக இருக்கும். இதுலேயுமே பார்த்திங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் எக்ஸஸாக க்ளோத்தை விட்டு தான் இதில் மெயின் க்ளோத் கட் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் தைச்ச பிறகு இதை ஜாயின் பண்ணி விட்ட பிறகு கட் பண்ணிடலாம். என்னென்னு சொன்னால் அதுக்கு பிறகு துணி விலகாது. ஸோ நீங்கள் 100% ஷுவராகவே இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் ஊசியெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற க்ளோத்தை கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தைக்கல நீங்கள் கூடினபட்சம் 1/4 இன்ச் தையல் போட்டிங்கன்னு சொன்னால் காணும். ஏனென்று சொன்னால் அதுக்கு மேலே போட்டிங்கன்னு சொன்னால் மெயின் க்ளோத்தோட ஜாயின் பண்ணிக்கல உங்களுக்கு அந்த தையல் சில நேரம் வெளியில் தைய பார்க்கும். ஸோ நீங்கள் 1/4 இன்ச் மேக்ஸிமம் தைச்சா காணும். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கணுமன்றதுக்காக மட்டுமே தான் நான் இதை ஜாயின் பண்ணுறேன். ஸோ மற்ற பக்கம் இருக்கிற கப் சைஸ் துண்டையும் நான் இதில் ஜாயின் பண்ணி அடிச்சுட்டு இதுலேயும் எக்ஸஸாக இருக்கிற க்ளோத்ஸை வெட்டி விட போகிறேன். இதில் கட்டிங் வீடியோ நான் இதில் ஜாயின் பண்ண இல்லை. உங்களுக்கு கட்டிங் வீடியோ வேணுமெண்டா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதையுமே அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது ஃப்ரண்ட் பார்ட் வீடியோ மட்டும்தான். உங்களுக்கு பேக் போர்ஷன் ஃபுல் வீடியோ ரெண்டுமே அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸஸான க்ளோத்தை கட் பண்ணிவிட்டு
நாங்கள் வந்து இதை மெயின் க்ளோத்தில் ஜாயின் பண்ண பார்க்கலாம். எப்பயுமே ஜாயின் பண்ணிக்கல நல்ல பக்கத்துக்கு நல்ல பக்கம், நல்ல பக்கத்துக்கு நல்ல பக்கம்னு வச்சு தான் ஜாயின் பண்ணணும். இல்லை சரியாக வெட்டியிருந்தீங்கன்னா சரியாக அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணணும். இதுவும் அரேஞ்ச் தையல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் துணியை ஜாயின் பண்ணிக்கல 1/4 இன்ச் தான் தையல் போட்டேன். இப்போ இதில் வந்து அரேஞ்ச் போடுறேன். உங்களுக்கு இந்த தையல்லையே தெரியும் 2க்குமான வித்தியாசம் கிட்டத்தட்ட 1/4 இன்ச் இருக்குது. அதனால் நான் படிமானத்துக்கு இந்த ஈஸிக்கு போட்ட தையல் வந்து இதில் வெளியால் விளங்காது. சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வடிவாக தச்சு எடுத்துட்டேன். இதில் இன்னொரு ட்ரிக், 2யும் சேர்த்து தைச்ச பிறகு நீங்கள் கட்டாயம் இதுலேயும் ஒரு கட்மார்க்கை போட்டு ஓவர்லாக் பண்ணுறேன்டா ஓவர்லாக் பண்ணுங்கள். கட்மார்க் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த கப் சைஸ் வந்து சரியாக உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்கும். இந்த கப்புண்ட வளைவு தைக்கல வடிவாக தைச்சிங்கன்னு சொன்னால் தான் அது வந்து சுருக்கம் இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து தைங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் திருப்பி தைக்கல சில நேரம் சில இடங்களில் சுருங்க பார்க்கும். அதே மாதிரி நீங்கள் ஈச்சி தைச்சிட்டிங்கன்னு சொன்னால் சில துணிகள் வந்து இழுபட்டு போயிடும். அப்போ கீழே வர ஜாயிண்ட் 2ம் ஜாயிண்ட் ஆகாது. ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு வந்து 2 பக்கமும் கட் மார்க் போட போகிறோம். கட் மார்க் போடுறது ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கவனமாக மெயின் தையலை கட் பண்ணிடாமல் போடணும். இதை கட் மார்க்கை போட்டுட்டு நீங்கள் ஓவர்லாக் பண்ணுறேன்டா ஓவர்லாக் பண்ணிக்கொள்ளலாம். 2 சைடுக்கும் நான் கட் மார்க் போட்டுக்கொள்கிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான அதிகமான வீடியோக்களை நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.